டிசிப்ளின் தமிழ்நாடு பிசி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ல பார்ட் 3 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுமணல் தமிழ்நாட்டின் ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழ் பிராபி எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொடுமணல் அப்படின்றது ஈரோடு பெருந்துறை வட்டத்துல வந்து இருக்கு. ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து கரெக்டு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அகழ்வாராய்ச்சி பண்ணதுல வந்து அங்கே என்னென்ன கிடைச்சிருக்குன்னா, இரும்பாலான சிப்பி, கிளிஞ்சல்கள், அப்புறமேட்டு பார்த்தோன்னா வால், இது எல்லாமே வந்து அங்கே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மண்பாண்டமும் கிடைச்சிருக்கு. அந்த மண்பாண்டத்துல வந்து நமக்கு என்ன எழுதியிருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான நினையை கண்டறியணும்னு கொடுத்துருக்காங்க. தொண்டை நாடுன்றதுல காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, அப்புறம் தர்மபுரி வந்து நம்ம சொல்லலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கு. பாண்டிய நாடு இதுல பார்த்தோம்னா மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் சிவகங்கை, இது எல்லாமே வந்து நமக்கு பாண்டிய நாட்டுல வந்து வருது. ஸோ சேரநாடு அப்படின்னு பார்த்தோம்னா சேரநாட்டுல வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வந்து வராது. என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கரூர், கோவை, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி, அப்புறம் கேரளால இருக்க டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் சேரநாட்டோட வருது. சோழ நாடுன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, இது அப்புறமேட்டு கூட வந்து பார்த்தோம்னா புதுக்கோட்டை. ஸோ இதெல்லாம் வந்து சோழ நாட்டில் வருது. ஸோ இப்போ இதில் தப்பாக இருக்கிறது என்னது? சேரநாடு. அப்போ இது மட்டும்தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து செம்பு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான அகழ்வாராய்ச்சி ப்ரூஃப்லாம் நமக்கு வந்து இருக்கு. ஸோ அப்போ செம்பு தான் ஆன்சர். செம்பு இல்லைன்னா தாமிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் மிக ஆழமான அகழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அகழி அப்படின்னா கடற்பகுதியில ஆழமா இருக்க பகுதி தான் வந்து அகழின்னு சொல்றாங்க. அது வந்து மரியானா அகழி. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக் இருக்கு இல்லைங்களா, பசிபிக் பெருங்கடல் பகுதியில இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. ஆளுநர் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மாநில தலைவர். முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தின் தலைவர். சபாநாயகர் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா மக்களவை தலைவர். அண்ட் தென் துணை ஜனாதிபதின்றவர் மாநிலங்களவை தலைவர். ஓகேங்களா? ஸோ இப்போ 1க்கு பி, 2க்கு நமக்கு ஏ, 3க்கு டி, 4க்கு ஆன்சர் வந்து சி. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை அண்ட் டேக் கேர்.